ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வெள்ளிக்கிழமை வைகாசி 1/15/2026 விஷ்ணுபதி புண்ணிய காலங்க. ஒரு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல்களை செய்வது ஐதீகம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். இந்த அவதாரத்தை எடுத்த நோக்கம் நிறைவேறிய பின்னரும் கூட நரசிம்மரின் கோபம் குறையவில்லை. அந்த கோபத்தை சமாளிக்க இயலாத அனைத்து தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமியை சரணடைந்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணிக்க வேண்டினார்கள். மகாலட்சுமியும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று உக்ர நரசிம்மர் அருகில் சென்றாள். அவளது நிழல் நரசிம்மர் மீது பட்டவுடன் நரசிம்மரும் மகாலட்சுமியும் இணைந்து சாந்த சொரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளித்தனர். அவ்வாறு தேவர்களும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர். இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் பெருமாள் ஆலயத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடித்தவர்கள் பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலனும் பெறுகிறார்கள் என சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று வளமான வாழ்வை அடைவதுடன் மோட்சத்தையும் பெறலாம். அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் கொடிமரத்தை வணங்கி 27 தடவை பிரகாரத்தை வலம் வர வேண்டும். எண்ணிக்கைக்காக கைகளில் 27 பூக்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைக்கலாம். வலம் வந்த பின்னர் மீண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவிலில் அருள்பாலிக்கும் தாயார் மற்றும் பெருமாளை தரிசனம் செய்து வேண்டுதல்களை சமர்ப்பிக்கலாம். இறை சக்தியால் அடுத்து வரக்கூடிய 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் பூர்த்தி அடைவதற்குள்ளாக பக்தர்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஓம் நமோ நாராயணா.